ஏய் தொடாதீங்க போய். இந்த பிள்ளைங்களையும் கொஞ்சிக்குது பாருங்க. அது இந்த பிள்ளைங்கள தான் அது பார்க்குது. இப்போ பிறந்த குட்டியை கவனிக்கவே மாட்டேங்குது. இவங்க பின்னாடியே ஓடுது. கவனம் பூரா அந்த குட்டி மேலே தான். அது மேலே அட்டைப்பட்டியில் இருந்தால் அது பேசாமல் இருக்கும். இந்த பிள்ளைங்கள்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க, உள்ளே இறங்காது. இது இங்கே எங்கே கீழே தூக்கிட்டு வந்து போட்டுறதேப்பா. நான் என்ன பண்ணுவேன்? எத்தனை தடவை பாக்ஸில் போய் போய் போடுறது. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பிறந்த பிள்ளைய கொஞ்சிக்கிட்டு இருக்கு. அங்கிட்டு ஒரு பிள்ளை என்னாச்சுன்னே தெரில. அதை பாருடியே அமல்குட்டியே. அந்த பிள்ளைங்களுக்கு திணறுது பாரு. இவங்க சுற்றி சுற்றி போய் என்ன தான் பண்ணுவாங்களோ. அவங்க அம்மா கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு பாருங்க எப்படி ரெண்டாவது பிள்ளை பெற்றிருக்கையில அம்மாவை மூத்த பிள்ளைங்க சுற்றி சுற்றி வரும். அந்த மாதிரி சுற்றி சுற்றி வருதுக்கு. ஏன் தள்ளி தள்ளி விட்டுறோம் குட்டிய? முண்டிக்கிட்டே இருக்குங்கப்பா. எங்கன்னு அதுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ நசுக்காத. உன் மண்டையில் போட்டுருவேன் பார்த்துக்கோ. பிள்ளைகளை இப்படி பாடுபடுத்திட்டு இருக்க ஒரு இடத்துல உட்கார விடாம. நீ தொடாத பாப்பா மின்னல் குட்டி. கடிச்சிருமோன்னு பயமா இருக்கு எனக்கு. அது ரொம்ப குட்டியா இருக்கு. இப்போ பிறந்த குட்டியெல்லாம் தனியாக அட்டைப்பட்டியில் வச்சுக்க மாட்டேங்குது. அமல் குட்டியே பாரு என்ன பண்ணுதுன்னு. இங்கே தூக்கிட்டு வந்தா இது கடிச்சு கடிச்சு. நீ கடிக்காத. இங்கிட்டு வா, இங்கிட்டு வா, இங்கிட்டு வா, இங்கிட்டு வா. இந்த பக்கம் வாடா மின்னல்ல. இங்கே வா விளையாடு. ஏதோ நூல் கண்டு சேர்ந்தா இந்த விளையாடு. கொஞ்சிக்குவாங்க ரெண்டு பேரும். ஆனால் தம்பி இந்தா இந்தா விளையாடு. எப்பெல்லாம் விளையாட்டு காட்டி ஏமாற்ற வேண்டியிருக்கு இவங்கள. அங்கே போகாதீங்களா? ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் போய்கிட்டே இருக்கீங்க அந்த குட்டிக்கிட்ட. ஏய் மின்னல் குட்டி, என்ன விளையாட்டு காமிச்சாலும் அதுகிட்ட தான் போகுது பாது. அந்த குட்டிகிட்ட தான் போகுது. குட்டிகளோட காலை பிடிக்கிறதும் கையை பிடிக்கிறதும். பாருங்க அவங்க அம்மா காலிலேயே படுத்துருக்கு. நீ விளையாடு தங்கம். இந்த பக்கம் வந்து விளையாடுடா மின்னல் குட்டியே.